வணக்கம் விவசாய நண்பர்களே. இப்போ சவுக்கு கன்று வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்குது. அந்த டிமாண்டை குறைக்கிறதுக்காக ஐடியா ரெடி பண்ணிட்டேன் நான். இதை நேற்று நாங்கள் இறக்கணும். இந்த கன்று வந்து இப்போ 260 ப்ளஸ் அந்த இறக்குள்ளியாட வந்துட்டு 3 ரூபா அந்த அளவுக்கு வந்துட்டு 230 தான் வாங்கணும். அதை எடுத்து வந்து இறக்கிறதுக்குள்ளே 3 ரூபா ஆகிப்போச்சு. இந்த கன்று வந்து பதிவு போடணும். அதாவது நம்ம மக்களுக்கு எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னா துளுக்க வச்சு நல்லா நான் பிற்பாடு தான் சொல்லுவேன். எதுக்கும் முதல்ல இப்போ ட்ரையலில் எப்படி பண்ணலாம் என்னான்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் கேட்டுன்னு வந்துட்டேன். அவரும் ஒருத்தர் சொன்னார், மருந்து மட்டும் சொல்ல மாட்டாரு. இருந்தாலும் நாங்கள் கண்டுபிடிச்சி வாங்கிக்கிறோம் மருந்து. வாங்க அதை எப்படி செய்யணும்னு பார்ப்போம். வாங்க. இது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், இது மாதிரி கழனியில் போய் கிளையாக உடச்சிக்கணும். முதல்ல கிளையாக உடச்சிக்கணும். இந்த கிளை இது மாதிரி உடச்சிக்கணும். இதில் குருத்து இருக்குதான்னு பார்த்துட்டு இந்த குருத்தை மட்டும் இனிக்கணும். நல்லா பார்த்துக்குங்க, இந்த இனிக்கணும். அதோட இதை வந்து அப்படியே இப்படி உடச்சிக்கணும். உடச்சிட்டு இது ப்ராசஸ் இதான். இதை வந்து என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் முதல்ல ரெடி பண்ணிக்கணும். இது மாதிரி உருவிக்கணும். இது மாதிரி என்ன பண்ணணும், உருவிட்டு மொத்தமாக எல்லாத்தையும் நம்மளுக்கு தேவையான கண்ணுக்கு எல்லாத்தையும் உருவிடணும். இது ஸ்பீடு கன்று, இது ரகம் வந்து ஸ்பீடு கன்று. இது மாதிரி உருவிக்கணும். இது மாதிரி கரெக்டாக சமமாக வச்சு உருவணும். ஏன் இது சமமாக வச்சு உருவணும்னா நுனி வந்து கரெக்டான சமமாக வச்சு உருவிட்டோம்னா கண்ணுங்க வந்து சமமாக நேராக வளரும். அதே சமயத்தில் ஒரு கன்று சின்ன கன்று, ஒரு கன்று பெரிய கன்று இருக்காது. இது முக்கியமான வேலை இதான் லேடிஸுங்க வந்து செய்கிறவங்க வந்து ஒன்று உள்ளே விட்டு கம்மியாக செஞ்சுருவாங்க. அதனால தான் ஒரு கன்று சின்ன கண்ணாக நின்று போகுது. இதை பார்த்துக்குங்க. இதை சரியாக சமமாக வச்சு இது மாதிரி பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த பஞ்சு என்ன பண்ணணும், இது மாதிரி சுத்தமாக பண்ணிடணும். மொத்தமாக பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இந்த நுனி ஃபுல்லாக, அதாவது வந்து 100 200 இது மாதிரி பிச்சுக்கின்னு இதை ஃபுல்லாகவே ஒரே சமமாக நரிக்கணும். இது மாதிரி நரிக்கணும். கன்று வந்து ஒரு சமமாக ஈவனாக ஆகிப்போச்சு. இதெல்லாம் வேஸ்ட்டு தான். தரத்துக்கு கன்று தான் தேர்ச்சி. இப்போ வந்து இதை மாதிரி சமமாக வெட்டி எடுத்துக்கின்னு அப்படியே என்ன பண்ணுறேன், ட்ரேவில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். ட்ரே வந்து ஒன்று எடுத்துக்கணும். ஒன்று எடுத்துகிட்டு இந்த பஞ்சு வந்து தேங்காய் மட்டை பஞ்சு. இந்த பஞ்சு என்ன பண்ணணும், இது வந்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சு இருக்குது. ஊரியா கொஞ்சோண்டு போட்டு, அதாவது வந்து ஒரு 2 மூட்டைக்கு வந்து ஒரு அரை கிலோ ஊரியா அதிகம், ஒரு 200 ஊரியா போட்டு 200 கிராம் ஊரியா போட்டு இதில் வாரி போடணும். இந்த மாதிரி வாரி போட்டுட்டு அப்படியே எல்லாத்தையும் ஃபுல்லாக அழுத்திக்கணும். இதெல்லாம் ஃபுல்லாக சந்து இல்லாமல் அழுத்திக்கணும். அதாவது ஃபுல்லாக லோடு ஆகிக்கணும். அந்த குழியில் வந்து லோடு பண்ணிக்கணும். இப்போ வந்து இது வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க பதிவு பண்ணுறவங்களாம். நாங்கள் வந்து விவசாயிங்களுக்கு வந்து எல்லாருமே கற்றுக்கணும். கன்று வந்து நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ரெடி பண்ணிக்கணும். அந்த கன்று வந்து நுனி வந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே ஓடிக்கணும். 6 மாதம் இல்லை 7 மாதத்துக்குள்ளே வர்ற துளிர் மட்டும் உடைக்கணும். அது வருஷம் எத்தனை வருஷம்னாலும் இருக்கலாம். 6 மாதத்துக்கு உள்ளே வர்ற துளிர் மட்டும்தான் அதை உடைக்கணும். ஏன்னா முத்தித்துனா அது வந்து துளுக்காது, அதிகமாக துளுக்காது முத்தித்துனா. நீங்கள் கவனமாக பாருங்கள். பார்த்துட்டு இதை எப்படி செய்யணும் என்னன்னு எல்லாத்தையும் நீங்களே கேளுங்க, பாருங்கள். இப்போ ரெடி ஆகி போச்சு. இப்போ இதை நல்லா ஃபுல்லாக அழுத்திட்டோம், லோடு பண்ணிட்டோம். லோடு பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா இந்த குச்சி நம்ம வச்சுக்கிறோம்ல, மருந்து வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க.
மருந்து பாருங்கள், நாங்கள் ஒருத்தர்கிட்ட வாங்கின்னு வந்துருக்கோம். இந்த மருந்து தான் பார்த்துக்குங்க. இது வந்து முதல் ட்ரையல் எங்களுக்கு. இது துளுத்துத்துனா நல்ல வீடியோ உங்களுக்கு க்ளீனாக போட்டுடுறோம். இது முதல் ட்ரையலு. இந்த மருந்துக்கு துளுக்குதான்னு பார்க்க போகிறோம் முதல்ல. இது மருந்து பேர் வந்து ரூட்டிங் ஹார்மோன்ஸுன்னு பேர். பாருங்கள், பார்த்துக்குங்க. இது பார்க்கலன்னு காட்டலன்னு நினச்சிட போகிறீங்க. ரூட்டிங் ஹார்மோன்ஸுன்னு பேர் இருக்குது பாருங்கள், தெரியுதா? நல்லா பார்த்துக்குங்க. இந்த மருந்து தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். இது என்ன பண்ணோன்னா, இது உள்ள பவுடராக இருக்கும். இந்த பவுடரை வந்து ஒரு டப்பாவில் கரைச்சிக்கிறோம். கரைச்சிட்டு அந்த பவுடரை எடுத்து இதை பாருங்க, பவுடராக இருக்குது. கரைச்சிட்டும் செய்யலாம். இது நம்ம ட்ரையலுக்காக உங்களுக்காக சொல்கிறேன். நான் கரைச்சி வச்சுட்டு செய்யலாம். இதை நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த குச்சை வந்து தண்ணியில் முதல்ல இது தண்ணி எடுத்துன்னு வந்துடுறோம். தண்ணியில் இந்த குச்சை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த குச்சை வந்து தண்ணியில் வந்து இப்படி சொருவிட்டு அந்த குச்சியை இந்த மருந்தில் பார்த்துக்குங்க. அந்த மருந்தில் அப்படியே சொருவி இது ரெடியாக இருக்குது பார். இது மாதிரி இதை வந்து அதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் இப்படி சொருகணும். இதை மாதிரி சொருகணும், அவ்வளோதான். இதே சமயத்தில் நீங்கள் பவுடராகவும் சொருகலாம். இதை வந்து கரைச்சி, அதாவது பால் போல் ஒரு ஏனத்தில் வச்சுட்டு அதில் வந்து இதை வந்து இது வரைக்கும் தான், அதாவது வந்து அரைஞ்சி தான் அதில் வந்து முழுகணும். அது ஃபுல்லெல்லாம் முழுகக்கூடாது. இது வரைக்கும் முழுகக்கூடாது, எல்லா இடமும் வேறு வரும். இந்த அரைஞ்சி தான் முழுகணும். இது முக்கியமான பதிவு, யாரும் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் நாங்கள் வந்து சொல்கிறோம். இது வந்து நல்லா துளுத்த உடனே உங்களுக்கு வந்து மருந்து காமிச்சிட்டேன். இந்த மருந்து நல்லா வேலை செய்தா, இல்லை வேறு மருந்து இன்னும் 2 மருந்து இருக்குது, அந்த மருந்து வேலை செய்தா, இல்லை கலந்து செய்யணுமா, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் போட்டுடுறோம். இது வந்து விவசாயிங்க வந்து கண்ணு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம தமிழ்நாடு முழுசும், ஆந்திரா, கேரளா, இது நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க. இந்த கண்ணு வந்து எப்படி பண்ணுறது, இதுக்கு நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்குன்னு நிறைய பேர் கேட்டாங்க. அதுக்காக வேண்டிய இந்த பதிவை நாங்கள் போடுறோம். நாங்கள் இப்போ வந்து இதை தண்ணியில் தொட்டு, அதுக்கப்புறம் இந்த மருந்தை தொட்டு பாருங்கள், இது மாதிரி அது மாதிரி சொருவிடணும். சொருவி கீழே விழக்கூடாது. இந்த கண்ணு வந்து கீழே சாயக்கூடாது. இதை மாதிரி கரெக்டான ப்ரொசீஜர் கண்ணு வச்சுக்கணும். தழை அதிகம் இருக்கக்கூடாது. இதில் தழை இது மாதிரி அதிகமாக இருக்கக்கூடாது. இந்த நுனி மட்டும்தான் இருக்கணும். இதில் தொட்டு அப்படியே இதில் மருந்தை தொட்டு இது பாருங்கள். இது வந்து கட்டுப்படி ஆகாது இது மாதிரி மருந்து போனால். அதனால தான் தண்ணியில் கரைச்சிக்கணும்னு சொல்கிறது. இதை மாதிரி ஆய்த்திடணும். இதில் தொட்டு இது மாதிரி ஆய்த்திடணும். இதை மாதிரி செஞ்சுட்டு நாம் என்ன பண்ணுறோன்னா, இதை மாதிரி செஞ்சுட்டு இந்த ட்ரேவை நம்ம ஒரு கூடாரம் அமைக்கணும். காற்று உள்ளே போகக்கூடாது. நான் சொல்கிறது இதை நாங்கள் கூடாரம் எல்லாம் வாங்கின்னு வந்துட்டோம். நாளிலேருந்து அதை ஸ்டார்டிங்காக நாங்கள் செய்ய போகிறோம். அந்த கூடாரத்து உள்ள காற்று வந்து உள்ளே போகக்கூடாது. அது மாதிரி நம்ம வந்து ஒரு 3 அடி 5 அடி உயரத்தில் அப்படியே இதே பந்தல்லே நாங்கள் போட போகிறோம். காற்று உள்ளே போகக்கூடாது, அதான் மெயின். தண்ணி உள்ளே போய் இது சின்ன ஸ்ப்ரிங்கில் வச்சு அடிக்கணும். அதாவது வந்து முதல்ல இதை நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா, ரெடி பண்ணி ஒரு 10 நாள் வரைக்கும் 6 வாட்டி தண்ணி அடிக்கணும். முக்கியமான பாயிண்ட் இதுதான். உள்ளே இருக்கணும், 6 வாட்டி தண்ணி அடிக்கணும். தண்ணி மேலே அடிக்கணும். இது நீ பாசக்கூடாது, மேலே அடிக்கணும். இந்த தழை மேலே தண்ணி படணும். அது மாதிரி தண்ணி பட்டுக்குனுதுன்னா 10 நாள். அதுக்கப்புறம் காலையிலேயும் சாயந்தரமும் 40 நாள் தொடர்ந்து தண்ணி அடிச்சிடணும். இதில் எதுனா ஒன்று துளுக்காமல் இருக்கும். அப்படியே 40 நாள் இப்போ வச்சுருந்தோம், எல்லாம் துளுத்துரும். எதுனா ஒன்று தான் துளுக்காமல் இருக்கும். அந்த துளுக்காத இருந்தது மருந்து படாத இருக்கும், மீது ஒன்றும் இல்லை. அதை வந்து எடுத்துகிட்டு வேறு துளுத்தது வச்சு வேறு ட்ரேயில் வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். கரெக்ட் பண்ணி வெளியில் வந்து ஒரு 10 நாள் வச்சுருந்தோம்னா எல்லாமே இப்போ கன்று பார்த்தோமே அந்த கன்று அளவுக்கு ஆகிடும். நம்ம எடுத்து போய் கன்று நம்ம விவசாய தோட்டத்தில் எடுத்து போய் வச்சிடலாம். அதே சமயத்தில் இது வந்து ப்ரொசீஜர். இப்போ இதை தான் செய்ய போகிறோம் நாங்கள். இது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நாங்கள் கூடாரம் அமைச்சு உள்ளே வைக்க போகிறோம். நாளைக்கு ஆள் வர சொல்லிடுறோம். இன்றைக்கி மழை வந்துடுது, இல்லைன்னா இன்றைக்கே வந்துருப்பாங்க. கூடாரெலாம் அமைச்சிட்ருப்போம், இன்றைக்கே ரெடி பண்ணிட்டுருப்போம். மழை சரியான மழை வந்தது நைட்டு.
கன்று வந்து நிறைய கிடைக்கலன்னு ரொம்ப நண்பர் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணதுக்காக வேண்டிய இந்த பதிவு நான் போட்டிருக்கேன். நம்ம சேனலில் வந்து அனைத்து விவசாயத்தை பற்றியும் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அனைத்து வீடியோவும் லைக் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.